ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல ஆஃபிஷியலா ஆகஸ்ட் 19 பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெட்மி 15 மொபைல் ஒரு 5G நெட்வொர்க் கூட இந்த மொபைல் லான்ச் பண்ண போறாங்க ஒரு 3 வைப்ரண்டா கலர்ஸோட. சோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அமேசான்ல 13 பிரைம் எடிஷன் பாத்துட்டீங்கன்னா லான்ச் ஆயிருந்தது. பட் ஆனா அதோட பிரைசிங் 12K. ஆனா 14 வரல, ரெட்மி 14 வரல. ஆனா நோட் 14 சீரிஸ் வந்துச்சு. பட் ஆனா ரெட்மி நோட் 14 வந்திருந்தாலும் இந்த ரெட்மி 14 வரவே இல்லை. அதுக்கு பிறகு டைரக்டா 15 ஜம்ப் பண்ணிட்டாங்க. என்னதே இருந்தாலும் இந்த ரெட்மி 13 பிரைம் எடிஷனுக்கும் இந்த ரெட்மி 15க்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு, இந்த வட்டம் ரெட்மி 15ல என்ன அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க, என்ன பிரைசிங்ல வரலாம், என்ன ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்கு, டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேச போறோம் இந்த ரெட்மி 15 5G மொபைல் பத்தி. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுல மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த ரெட்மி 15 5G நெட்வொர்க்கோட இந்த மொபைல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க அமேசான்ல ஆகஸ்ட் 19 அன்னைக்கு. சோ டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். லான்ச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 வைப்ரண்டா கலர்ஸோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. உங்களுக்கு பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த ரியல்மி C71 மொபைல் வந்து பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் அதே டிசைன் பேட்டர்னோட தான் இந்த ரெட்மி 15 கொண்டு வர போறாங்கன்னு சொல்லலாம். என்னடா ரியல்மி போனுக்கு, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ரியல்மி எல்லாமே இந்த ரெட்மி டிசைனோடையும் இந்த ரெட்மி எல்லாமே ரியல்மி டிசைனை அப்படி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் ஓரியன்ட் போன்ல. அதே மாதிரிதான் இந்த ரெட்மி 15 பாத்தீங்கன்னா ரியல்மி C71 டிசைனை அப்படியே காப்பி கேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு 3 மேனுவல் கேமரா ஸ்ட்ரைட்டரா, அது பக்கத்துல பிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் அண்ட் பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங். பேக் சைட்ல நல்லா கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்டோட வரப்போகுது. பிளாஸ்டிக் ஃப்ரேம், ஃப்ரண்ட்ல பஞ்ச் கோல் கேமரா வித் பிளாட்டான டிஸ்பிளேயோட கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் பாத்துட்டீங்கன்னா 224 கிராமோட வரப்போகுது. அண்ட் திக்னஸுமே ரொம்ப ஹெவியா இருக்க போகுது 8.6. பிகாஸ் ஆஃப் இங்க பேட்டரி 7000 mAh பேட்டரியோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. பேசிக்கான 18 வாட் சார்ஜரோட கொண்டு வர போறாங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்க்கும்போது 6.9 இன்ச்லயும் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் உங்களுக்கு ஒரு 374 PPI ஓட இங்க டிஸ்பிளே ரெசல்யூஷன்ஸ் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அண்ட் முதல்ல சொன்ன 224 கிராம் வெயிட்டும் அண்ட் 8.6 mm திக்னஸும் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 அதுக்கு மேல HyperOS 2 சப்போர்ட்டோட வரப்போகுது. LPDDR4X UFS 2.2 சிங்கிள் ஸ்பீக்கர் பட் ஆனா ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டோட போகுது. அண்ட் ப்ளூடூத் 5.1 IR போர்ட் IP64 ரேட்டிங் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் வரப்போகுது இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் பேட்டரி 7000 mAh பேட்டரியோட வரப்போகுது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 13 பிரைம் எடிஷன் பாத்தீங்கன்னா உங்க 5500 mAh பேட்டரி பட் ஆனா 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட். பட் ஆனா இங்க 7000 mAh பேட்டரி ஒரு பேசிக்கான சார்ஜர் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 50 MP சாம்சங் சென்சரோடையும் ஃப்ரண்ட்ல 8 MP. அண்ட் முன்னாடி இந்த 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டம்மி AI லென்ஸோட முடிச்சிட்டாங்க. அண்ட் இங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்ம வீடியோ எடுக்க முடியும். பட் ஆனா இவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் இந்த போன் மெயினான ஹைலைட்டான விஷயமே இங்க ப்ராசஸர். ஏன்னா இங்க Snapdragon 6S Gen 3 ஓட இன்க்ளூட் பண்ண போறாங்க ஒரு 600 MHz. போன ஜென் பார்க்கும்போது போன சீரிஸ் பார்க்கும்போது 4 Gen 2 பட் ஆனா இந்த வட்டம் 6S Gen 3 ஓட கொண்டு வர போறாங்க. அண்ட் Adreno 619 ஒரு GPU-ஓட எடுத்துட்டு வர போறாங்க ஒரு 2.3 GHz கிளாக் யூஸ் பண்ணி. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட், இது மாதிரி ஒரு பேட்டரி டியூரபிளோட இந்த வட்டம் ரெட்மி 15 அது ஒரு 5G நெட்வொர்க் வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வரப்போகுது. ஸோ பிரைசிங்கை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசல, பிரைசிங் எப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி 13 பிரைம் எடிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.9 இன்ச் டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், உங்களுக்கு 5500 amps பேட்டரி, 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட், 4 Gen 2 அண்ட் 108 MP சென்சார் ஒரு சாம்சங் சென்சார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்தாங்க. அதோட பிரைசிங் 12K. இன்னைக்குமே பிரைசிங் நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு அப்கிரேடா இந்த போன் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும்? என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 13 to 14K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிரைசிங் வந்தா ஒரு ஆர்கானிக்கான ஒரு சேல்ஸ் இருக்கும். இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இதோட பிரைசிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட கணிப்பு ஒரு 13 to 14K வந்தா நல்ல ஒரு டீலா இருக்கும். இல்லங்க 12K வந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு டீலா தான் இருக்க போகுது இந்த ரெட்மி 15 5G மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட்மி 15 5G மொபைல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமா நான் டீட்டெயிலா பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற ஃபியூச்சர் அப்டேட் எதுவும் வந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ இதுலயுமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுறேன் லேட்டஸ்டான நியூஸ் இல்ல ஏதாவது அப்டேட் வரும்போது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.